ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன்னா என்ன? ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்கு? எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டாப் பண்ணலாமா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கரெக்ஷனால நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதை பத்தின ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வேல்யூ, இந்த சென்செக்ஸ் இதை பத்தி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்செக்ஸ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறிச்சு, குறைஞ்சது, சென்செக்ஸ்ல பிளட் பாத், இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்செக்ஸ்னா என்ன? இந்தியாவில் இருக்க டாப் 30 கம்பெனிஸை சென்செக்ஸ்னும், டாப் 50 கம்பெனிஸ்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்செக்ஸ் வந்து இப்போ 85,000 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ 75,000 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளோ குறைஞ்சதுனால இது கரெக்ஷன், அதாவது ஒரு 10-12% அப் டு 19% வரைக்கும் கரெக்ஷன் சொல்லுவோம். அந்த 20% கிராஸ் ஆயிடுச்சுன்னா பியர் மார்க்கெட் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ குறையும்னு தெரியாது, எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது. அப்போ உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பேனிக் செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பியர் மார்க்கெட் வந்து 20% கிராஸ் ஆனா மட்டும்தான் பேசுவோம். அது வரைக்கும் கிராஷ், கரெக்ஷன், இந்த மாதிரி டேர்ம்ஸ் மாத்தி மாத்தி பேசுவோம். இது எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெட்டு கட்டுற மாதிரி தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரீசெண்டா இப்போ நேற்று முடிஞ்சது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்கும் இல்ல பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு லெவல் வரைக்கும் தான் கட்டுவாங்க, அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா பிகாஸ் ஒரு ஓடிஐனா மிஞ்சி போனா ஒரு 1 டேக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ முன்னாடியே ஆரம்பிச்சாலும் 1 டே, அவ்வளவுதான். பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ லெவலுக்கு போகும், அதோட ஆக்சுவல் வேல்யூ 100 ரூபாய், இது வந்து 150 ரூபாய் போகும், 200 ரூபாய் போகும்னு சொல்லலாம். 300 ரூபாய் வரைக்கும் போகுது. பட் 500 ரூபாய் போயிடுச்சுன்னா இது வந்து தாங்காது. இந்த 500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளோட விலை 100 ரூபான்றது 200 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். பட் 500 ரூபாய் போன பிறகு எத்தனை பேர் வாங்குவாங்க? அந்த லெவல்ல யாரெல்லாம் வாங்கினாங்களோ மாட்டிட்டு லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும்? அந்த 500ல இருந்து கரெக்ஷன் ஆகி குறைஞ்சு மறுபடியும் அந்த 100 ரூபாய் லெவலுக்கு வரும்போது தான் நிறைய மக்கள் மறுபடியும் அதே பொருளை வாங்குவாங்க. ஸோ நீங்க ரியல் எஸ்டேட் கம்பேர் பண்ணிக்கோங்க, ஈஸியா புரியும். அண்ணா நகர்ல இதுதான் ரேட்டு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா இவ்வளவு வாங்கலாம், என்கிட்ட பணம் இருக்கு, இந்த இடம் வேணும்னு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வாங்கலாம். ஒரு லெவலுக்கு மேல யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், இதுக்கு மேல கொடுத்தா இந்த இடத்துக்கு வேஸ்ட்பா அப்படின்னு ரியல் எஸ்டேட்ல சொல்லுவாங்க இல்லையா? அதேதான் ஸ்டாக் மார்க்கெட். இந்த கம்பெனியோட விலை 100 ரூபாய் அப்படின்றது 150, 170, 200 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா கம்பெனி நிக்காது, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லெவலுக்கு மேல போக போக மக்கள் உள்ள வர வர இது இன்னும் ஏறிக்கிட்டே போகும். ஸ்டாக் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸோ இல்லைன்னா அந்த 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் அந்த கம்பெனி டிராவல் பண்ண முடியாது. ஆக்சுவலா அந்த ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். சேல்ஸ் நடந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக 100 ரூபாய் வர்த்துன்றது 150 ரூபாய் வர்த்து போச்சுன்னா அந்த 200, 500 இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 200 ரூபாய் போகல, அந்த 100ல இருந்து இன்னும் குறையுது ஏர்னிங்ஸ் அப்படின்னும் போது, அதோட கம்பெனியோட வர்த்து குறையுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 500ல இருந்து 400, 300 குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன். இதுதான் வந்து இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் அப்போசிஷனே இல்லை, ஏதோ ஒரு கம்பெனியும் காம்படிட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் அவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி ஒரு பெரிய மார்க்கெட் கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக் குறைச்சிருச்சு. இந்த அளவுக்கு குறையவே குறையாது, இந்த கம்பெனி வாங்கிட்டே இருக்கலான்னு ஒரு 3-4 வருஷம் பிர்லா வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் குறைஞ்சு பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனில நம்மளால வாங்க முடியாதுன்னு நினைச்சவங்க இது என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனி இல்லை, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குது. நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. எஃப்எம்சிஜி, ஹெச்யூஎல், இந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரியான கம்பெனி இதெல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னு நினைச்சு லாஸ்ட் 4-5 இயர்ஸா ஒரே லெவல்ல இருக்கு. அண்ட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆனாலும் பெரிய அளவுல இல்லை. அண்ட் கன்சூமர் டிமாண்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செக்டார் வைஸ் எல்லா செக்டார்லயும் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. இப்போ பிரைமரி ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டாரிஃப். ட்ரம்ப் வந்தா எல்லாமே மாறிடும், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு சாதகம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் டாரிஃப் ஏன் போடுறாரு, எதுக்கு போடுறாருன்னு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கனடா, மெக்சிகோல தாண்டி இந்தியா, சைனா வரைக்கும் நீ எனக்கு 20% போட்டா நான் உனக்கு 20% டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் காயின் பண்ணிட்டு அதை பத்தியே இப்போ உலகம் ஃபுல்லா பேசிட்டு பயந்துட்டு இருக்காங்க. நம்ம நாடு கம்பெனி சர்வே ஆகுமா, இந்த செக்டர் சர்வே ஆகுமா, அந்த கம்பெனில இருந்து நம்ம அலோவ் பண்ணா நம்ம உள்ளூர் கம்பெனிகள் சர்வே ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற காரணம் இப்ப ட்ரம்ப் போன்ற காரணங்கள்னால எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் பணத்தை அதிகமா வெளியில எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சைனால ஒரு ஏஐ ஆப் வந்தது, டீப்சிக். அந்த ஒரு ரீசன்னாலையும் நிறைய நாட்டு இந்தியால இருந்து போகிற பணம் சைனாக்கு போகுதோ அப்படின்ற டவுட்டும் இப்ப அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் கார்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகல. இப்போ 100 ரூபாய் கம்பெனி 120 130 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் லாஸ்ட் 4 இயர்ஸா, லாஸ்ட் 2 இயர்ஸா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கம்பெனி 95 90 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே வருது ஏர்னிங்ஸ். அப்போ அந்த கம்பெனியோட ஒர்த்து குறைய குறைய ஸ்டாக் ப்ரைஸும் கரெக்ஷன் ஆகி தான் ஆகணும். அது லாஸ்ட் 6 monthsல நல்ல ப்ராமினெண்ட்டாக நிறைய கம்பெனிஸ்ல நடக்கவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ என்னோட எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத மட்டும் பார்த்தீங்க, ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா ஒரு டைமில் கரெக்ஷன் வரும். அது வந்து பல பேருக்கு பெரிய பேனிக், ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்படின்றது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது இப்போ இல்லை, லாஸ்ட் 2-3 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஏன் தெரியுது அப்படின்னா, ஸ்மால் கேப் மிட் கேப்னு எந்த கேட்டகரி இல்லாமல் எல்லா கேட்டகரியிலையும் கரெக்ஷன்ஸ் நடக்குது. அண்ட் இப்போ வந்து அந்த பயம் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 years 2 years ஆரம்பிச்சவங்களாம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் 1 yearல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 4 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்ல ஒரு 10% 20%க்கு மேலே குறைஞ்சிருக்கு. அதை பார்க்கும் போதும் நிறைய பேருக்கு பயம் வருது, என் பணத்தை எடுத்துட்டுமா இல்லை இருக்கட்டுமா அப்படின்னு. ஸோ ஒரு பொருள் ஏறிட்டே இருக்கு, குறையுது, ப்ராஃபிட்ல தான் குறையுது. பட் ப்ராஃபிட்டும் வந்து உங்களுக்கு இன்னமும் 12 to 15% இருக்கும் போது நீங்கள் ஏன் பயப்படணும் அப்படின்றது. அண்ட் இந்த சுச்சுவேஷன் எப்போ மாறும் அப்படின்னா யார் கையிலுமே கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் தெரியாது. அண்ட் இது வந்து நம்ம இன்னும் பேனிக் பயத்தை தான் அதிகரிக்க செய்யும். அதிகரித்து எந்த அளவுக்கு அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் மார்க்கெட் போயிட்டு வரலாம், அதாவது 20% இன்னொரு 5 to 10% கரெக்ஷன் வரலாம், மறுபடியும் அதுக்கப்புறம் ரெக்கவரி நடக்கலாம். பட் அனலிஸ்ட் எல்லாம் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லைனா அந்த ஜான் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 6 months ஜான் டு ஜூன் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகாது, கன்சியூமர் டிமாண்ட் பிக்கப் ஆகாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இந்த வருஷம் 2025 தான் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். கம்பெனிஸோட growth வந்து தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் ரிவைவ் ஆகும் அப்படின்றது சொன்னாங்க. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதே பாயிண்ட்டை தான் பட்ஜெட்லேயும் சொன்னாங்க. இந்தியா ஸ்டில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, அதெல்லாம் ஓகே. பட் ஜிடிபி க்ரோத் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணதை விட போன வருஷம் குறைஞ்சது, இந்த வருஷமும் குறையுன்றது தான் ஆர்பிஐ எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி ஆர்பிஐ 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. அடுத்த அட்வைசரி கமிட்டிலையும் இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க, ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவோட கார்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகும். ஸோ அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா சைனாவில் போன வருஷம் அதை பண்ணாங்க. அப்புறம் ஒரு புது சைனீஸ் ஆப் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சைனீஸ் டெக் ஸ்டாக்ஸ்க்கும் சைனீஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் லாஸ்ட் ஒரு மாசத்துல நடந்திருக்கு. இது 1 monthல கிட்டத்தட்ட $1 trillion சைனீஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு ஆப் மூலமா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து அதனாலன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் லாஸ்ட் 15-20 years நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4000-5000 பாயிண்ட் இருந்த சென்செக்ஸ் 85,000 பாயிண்ட் போய் இப்போ ஒரு 10,000 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் அந்த அளவுக்கு குறைஞ்சாதான் நீங்கள் பயப்படணும். அந்த அளவுக்கு குறையாது, மறுபடியும் ரெக்கவரி நடக்கும். சிம்பிளாக யோசிக்க வேண்டியது, உங்களோட ஃபினான்ஷியல் கோல் இன்னொரு 2-3 வருஷம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் பணம் தேவை அப்படின்னும் போது இந்த மார்க்கெட் கிராஷ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. அவசரப்பட்டு பணத்தை எடுக்காதீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க. ஸ்விட்ச் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா மறுபடியும் எந்த செக்டர் ஸ்விட்ச் பண்ணணும், அந்த செக்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆகலாம். அப்போ வந்து மறுபடியும் பழசுலேயே விட்டுருக்கலாமான்னு தோணும். ஸோ அதனால் எஸ்ஐபி போடுறீங்கன்னா இப்போ மார்க்கெட் வேல்யூ குறையும் போது உங்கள் என்ஏவி நெட் அசெட் வேல்யூ குறையும். 180 ரூபாயில இருந்து 170 165 வரும்போது எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் பை பண்ண முடியும். அந்த அட்வான்டேஜ் குறையும் போது மட்டும்தான் நடக்கும். அதனால இந்த கரெக்ஷன் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். லம்சமாக போட்டிருக்கீங்களா, அடுத்த 3 months வந்து பார்க்காதீங்க போர்ட்ஃபோலியோ. ஏன்னா உங்களுக்கு அடுத்த 2 years 3 years பணம் வேணாம் அப்படின்னா அடுத்த 3 months கண்டிப்பாக பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குது, மார்க்கெட் எப்படி இருக்கு எல்லாம். மற்றபடி கரெக்ஷன்ஸ் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. கரெக்ஷன் நல்லது. அப்போதான் கார்பரேட் ஏர்னிங் பிக்கப் ஆகும். கவர்மெண்ட் என்ன செய்யணும், ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் என்ன செய்யணும், அப்போதான் வந்து ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் ஆக்டிவிட்டி நடக்கும். ஒருத்தர் மட்டும் செஞ்சு இன்னொருத்தர் செய்யலைன்னா, அதாவது கவர்மெண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போன 3 வருஷமா, ப்ரைவேட் கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஓக்கலாகவே போன வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு கன்சியூமர் ஸ்பெண்டிங், மக்கள் பணத்தை செலவு பண்ணணும்னு மக்கள் கிட்ட வந்துட்டாங்க. அதாவது டேக்ஸ் எல்லாம் குறைச்சு இப்போ மக்கள் செலவு பண்ணுவாங்களான்னு இன்னும் ஒரு 6 மாசத்துல தெரிய ஆரம்பிக்கும். அந்த டிமாண்ட் பிக்கப் ஆன பிறகு
எல்லாரும் ஒரு கம்பைண்டாக ஒரு இன்ஜின் மாதிரி ஆக்ட் ஆனால் மட்டும்தான் எக்கனாமி பிக்கப் ஆகும். ஸோ அது நடந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் பற்றி கவலைப்பட வேணாம். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு இடத்த வாங்குறதுன்னா சிம்பிள். வாங்கிட்டு விட்டுட்டிங்கன்னா அடுத்த உங்கள் தலைமுறை வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும். சுற்றி வீடு வந்துடும், எல்லாம் நடந்துடும். பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணம் பண்ணுறதுக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு ஃபினான்ஷியலி உங்கள் ஃபேமிலியை முன்னேற்ற முடியும். ஸோ இது நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் பற்றி டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.